தற்போது கிடைத்த அண்மைச் செய்தி. தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான சிலை கடத்தப்பட்டிருக்கிறது. இதில் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையைச் சேர்ந்த நபர்களிடம் விற்க முயன்றபோது கையும் களவுமாக சிக்கிய கடத்தல் கும்பல். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இது குறித்த கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிலை கடத்தல் சம்பவம் நிகழ்வதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டார்கள். அந்த சோதனையின் போது ஒரு காரை சோதனை செய்த போது அதில் தொன்மையான 2 அடி உயரம் கொண்ட உலோக பெருமாள் சிலை கைப்பற்றப்பட்டது. இந்த காரில் பயணித்த சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன், அதே போல தஞ்சாவூரை சேர்ந்த ராஜ்குமார், திருவாரூரை சேர்ந்த தினேஷ், ஜெய்சங்கர், அதே போல விஜய், கடலூரை சேர்ந்த விஜய் ஆகிய 5 பேரும் சிக்கினர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தினேஷ் என்பவர் அவரது தந்தை 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொழுவூர் ஆற்றில் தூர்வாரும் பணியின் போது இந்த சிலை கிடைத்ததாகவும், இது தொடர்பாக தாசில்தாரிடமோ கிராம நிர்வாக அலுவலரிடமோ எந்த தகவலும் தெரிவிக்காமல் வீட்டிலேயே மறைத்து வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த சிலையை ஹரீஷ் மற்றும் அஜித்குமார் ஆகியோர் மூலமாக 2 கோடி ரூபாய்க்கு விற்க முயன்றிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதன் தொடர்ச்சியாக மொத்தம் 7 பேரையும் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட பிறகு அவர்கள் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த சிலையும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சிலையுடைய எப்போது உருவாக்கப்பட்ட சிலை என்பது தொடர்பாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அந்த ஆய்வில் 15 முதல் 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலை என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சோழர் காலத்தில் இந்த சிலை செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் இருந்து இந்த சிலை திருடப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதனால் இந்த சிலை குறித்த விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியும் இது எந்த கோவிலுக்கு சொந்தமான சிலை என்பதை கண்டுபிடிக்க முயற்சியிலும் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.